வைப்ஸ் வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட். இன்னைக்கு நம்ம ஆக்ஷன் நடத்த போகிறோம். இது ஒரு ஆக்ஷன் சிமுலேட்டர். ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபன்னாக நம்ம ஆக்ஷன் நடத்துவோம். இன்னைக்கு நம்ம ரெப்ரசன்ட் பண்ண டீம் none other than மை ஃபேவரட் டீம் சென்னை சூப்பர் கிங்ஸ். இதோட இந்த ஆக்ஷன் சிமுலேட்டர் பற்றி நான் கடைசியாக சொல்கிறேன். இது ஒரு மல்டிப்ளேயர் கேமும் விளையாடலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஆடலாம், நீங்கள் தனியாகவும் ஆடலாம். இப்போ நான் தனியாக ஆட போகிறேன் வித் கம்ப்யூட்டர், அதாவது கம்ப்யூட்டர் பிளேயர்ஸ் கூட. ஃபஸ்ட்டு நம்ம நேமை என்டர் பண்ணணும், நம்ம சேனல் நேம் என்டர் பண்ணணும். கிரிக் வைப்ஸ் என்டர் கொடுத்துட்டு நம்ம எந்த டீமோ அதை சூஸ் பண்ணிக்கிட்டா நம்மளுக்கான பர்ஸ், எல்லா டீமோட பர்ஸ் எல்லாமே வந்துடும். அதே மாதிரி இங்கே வந்து ஒரு செட்டோட பிளேயர்ஸ் யார் யார் இருக்காங்கன்றதும் வரும். ஃபஸ்ட்டு செட்டில் வந்து டெவான் கான்வே, ஃபர்சம்பர் கோக், கேமரான் க்ரீன், ஷஃப்ராஸ் கான், டேவிட் மில்லர், பிருத்வி ஷா. இப்போது இது ஒன்று இருக்கா, இதில் இப்போ சிஎஸ்கே கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து சிஎஸ்கே கிட்ட என்னென்ன பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க, விக்கெட் கீப்பர் எத்தனை பேர் இருக்காங்க, ஆல்ரவுண்டர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, ஃபாஸ்ட் பவுலரில் எத்தனை பேர் இருக்காங்க, உங்களுக்கு இன்னும் எத்தனை ஸ்லாட்ஸ் ஃபில் பண்ணணும், எத்தனை ஓவர்சீஸ் ஸ்லாட் ஃபில் பண்ணணும், அவங்க டோட்டல் பர்ஸ் என்ன, இதெல்லாம் காமிக்கும். இல்லாமல் இன்கேஸ் உங்களால் இந்த பிளேயர் வேணாயா அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸ்கிப் த செட்டும் பண்ணிக்கலாம், ரெஸ்யூம் பண்ணிக்கலாம், ஆக்ஷன் எண்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு சிமுலேட்டர் தான், நல்லாயிருக்கு, ஒரு ஃபன்னாகவும் இருக்குது. இதில் மல்டிப்ளேயர்ஸ் ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆடலாம். ஒரு நல்ல ஒரு ஃப்ரண்ட் எண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கீழே பிரேக்கிங் த ரெக்கார்ட், எக்ஸ்பெக்டட் ஸ்டார் ஆஃப் ஆல்ரவுண்டர், அந்த ரூமர்ஸ், அந்த ட்ரேட் டீல், அதெல்லாம் இன்சைடர்ஸ்ன்னு போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது நல்ல ஒரு இதுதான், இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு சிஎஸ்கேக்கு என்னென்ன தேவையோ அதுக்காக போவோம். பிட் ஃபார் சிஎஸ்கேன்னு கொடுத்தீங்கன்னா பிட் ஆகும். இப்போது ஃபேசர் மெர்குக்கை வந்து யார் வாங்க போகிறான்னு பார்ப்போம். ஒரு 4.2 crores ப்ரூவன் கமாடிட்டி இல்லை. பட் லக்னோ போயிருக்காங்க. இல்லைங்க, கொல்கத்தா விடலைங்க. கொல்கத்தா, டெல்லி, திருப்பி டெல்லி பிட் பண்ணுறாங்க. டெல்லியை ஏன் 4 crores கொடுத்து எடுக்கிறாங்க தெரியலையே. ஒரு பேக்கப் ஆப்ஷனாக எடுப்பாங்கன்னு பார்த்தா 10 crores கொடுத்து இப்போ 4 crores வாங்கிட்டாங்க. ஒரு நல்ல பிளேயர் தான். இப்போ கேமரான் க்ரீன் வந்திருக்காரு. பிட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஆர்சிபியும், கொல்கத்தா, டெல்லி, சன்ரைசர்ஸும் வராங்க. எல்லோரும் பிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது சொல்லப்போனால் நீங்கள் சிங்கிள் பிளேயராக விளையாடுறத விட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மல்டிப்ளேயர் ஆப்ஷன்ஸும் இருக்குது இந்த கேமில். அது விளாண்டிங்கன்னா ஆப்வியஸ்லி சூப்பராக இருக்கும். 5 crores தான் போயிருக்காரு, 6 crores மேக்ஸிமம். டெல்லி அண்ட் ராஜஸ்தான் தான் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கொல்கத்தா வந்துட்டாங்க உள்ள. கொல்கத்தா மோஸ்ட் பர்ஸ். கொல்கத்தா மெர்குக்கை வாங்கியிருக்கலாம். பட் மெர்குக் நம்ம சேனலில் போட்ட வீடியோவில் மெர்குக்கு அவங்க ஒரு ஆப்ஷனாக வச்சுருப்பாங்க. ஒரு ஹிட்டர், கொல்கத்தா பிச்சுக்கு சூப்பராக சூட் ஆவார். 10 crores லக்னோ, திருப்பியும் கொல்கத்தா 10.75, திருப்பியும் லக்னோ கிட்ட எவ்வளோ பர்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். லக்னோ கிட்ட 22 இருக்குங்க. மேக்ஸிமம் அவங்க ஒரு 15 to 16 வரைக்கும் போவாங்க. அதுக்கப்புறம் நம்ம தான் ஹேண்டில் பண்ணணும். கேமரான் க்ரீனை வாங்குறதுக்கான இன்டென்ஷனோட தான் நான் ஆக்ஷனுக்கு வந்திருக்கேன். சிஎஸ்கே எந்த இன்டென்ஷனில் இருப்பாங்கன்னு தெரியல. கோயிங் ஒன்ஸ், கோயிங் ட்வைஸ், சிஎஸ்கே பிட் பண்ணிட்டோம். லக்னோ திருப்பி வராங்க. கொல்கத்தா திருப்பியும் 14.25. இப்போதைக்கு கொல்கத்தா கிட்ட 64.30 lakhs இருக்குது. ஒரு நல்ல சிமுலேட்டர் தாங்க. இன்கேஸ் ஃப்ரெண்ட்ஸாக இந்த ஆக்ஷன் பற்றி ஒரு ஹைப் இருந்து கிரிக்கெட் பிளேயர்ஸோட சேனல்ஸ்லாம் பார்த்து ஹைப் ஆகி நம்மளும் ஒரு ஆக்ஷன் நடத்தணும் அப்படின்றவங்களுக்கு இது நல்லாயிருக்கும்னு சொல்லணும்னா நான் இதை லைவ் பண்ணலான்னு யோசித்தேன். பட் என்னால் லைவ் இப்போ பண்ண முடியல. 24/7 டைம் கேட்டிருக்கு, புது சேனல்ன்றனால. பட் இது நல்லாயிருக்கு. இந்த மாதிரி ஒரு சிமுலேட்டரில் நீங்கள் ஆக்ஷன் மாதிரி வச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பண்ணி வீடியோவாக போடலாம் யூடியூப்ஸில். அந்த மாதிரி நல்லா தான் இருக்குது. அந்த ஃப்ளோர் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வருது பாருங்கள். சேவியர் பர்ஸ் ஃபார் பிக் ஃபிஷ் எக்ஸ்பெக்டட், எக்ஸ்பிரஸ் அனலிஸ்ட் த ஃபாஸ்ட் பவுலிங் பேஸ் ஒன் டிமாண்ட். சூப்பராக இருக்குங்க. வி வாண்ட் அ கேப்டன். 18 வரைக்கும் போயிட்டாங்க. 75, 19 பிட் பண்ணுறோம். 19.25, 19.5, 9.75, 20,
இவங்க பர்ஸை காலி பண்ணி விட்டே ஆகணும், வேறு வழியே கிடையாது. நம்மளும் 43 கோர்ஸோட போகிறோம். நல்லா 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 பிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கொல்கத்தாவுக்கு தான் போவார் போலங்க எனக்கு தெரிஞ்சு. இன்னைக்கு 2 மணிக்கு ஆக்ஷன். இந்த ஆக்ஷனில் தெரிஞ்சிடும் யார் யாருக்கு போகிறாங்க, எந்தெந்த பிளேயர்ஸு யார் டிமாண்ட் பண்ணி எடுக்க போகிறாங்க அப்படின்னு. கொல்கத்தா ஸ்டாப் பண்ண மாட்டாங்க போல. நான் ஒரு 30 crores எடுத்துடலான்னு பார்த்தேன். $27 again, 25, 25, 50, 75, 28, 25, 30 crores, 36 வரைக்கும் என் பட்ஜெட் இருக்குது. 36 வரைக்கும் போவேன். 30ங்க வாங்கிட்டோன்னு நினைக்கிறேங்க. இல்லை, ஹெசிடேட் பண்ணுறாங்க கொல்கத்தா. வாங்கிட்டோமா? இல்லை. ஆனால் ஃப்ரெண்ட்ஸாக விளாண்டிங்கன்னா ஒரு காம்படேட்டிவாகவும் இருக்கும், ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் யோசிப்பீங்க. ஒரு ஐபிஎல் லவர்ஸாக இருந்த ஆக்ஷன்லேயும் ஒரு கிரேஸ் வந்திருக்குன்றப்போ அவங்களாம் இந்த மாதிரி ஒரு ஆப்பில் ஒரு மார்க் ஆக்ஷனாக ஜாலியாக நடத்தலாம். போகலாமா வேணாமா? சரி, ஓகே, ஒரு பிட்டு போகிறோம். 33 18 கோர்ஸ் தான் வாங்குவார். பட் 33.75, 34, 32, 2.25, 35, 35.75 வாங்கிட்டோன்னு நினைக்கிறேன். கோயிங் ஒன்ஸ், கோயிங் ட்வைஸ். வந்துட்டாங்க. இன்னும் ஒரு பிட்டு போடுவோம். கேகேஆர் விடுற மாதிரி இல்லைங்க. வாங்கிட்டோமா இல்லை. ஓகே, 36 கொடுத்து வாங்கணுமா? ஓகே, கேகேஆர் 36.75 இந்த பேங்கை பிரேக் பண்ணி போயிருக்காங்க. இப்போதைக்கு கேகேஆர் பர்ஸ் 27 தான். இங்கே நம்ம பர்ஸ் கொஞ்சம் பெருசு. எஸ்ஆர்ஹெச் செகண்டு, எல்எஸ்ஜி, அதுக்கப்புறம் கேகேஆர். இந்த ஒரு பிளேயருக்கு இவ்வளோ செலவு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இப்படி தான் வரும். இது இல்லாமல் அவங்க இன்னும் ஒரு 3 ஓவர்சீஸ் இருக்குது. இதெல்லாமே அவங்க எடுக்கணும், ஒரு ஓவர்சீஸு. ஸோ அதெல்லாம் இருக்குது. அந்த மைண்ட் செட்டோட தான் கேகேஆரும் வருவாங்க. ஒரு லியம் லிவிங்ஸ்டனையும் பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு லியம் லிவிங்ஸ்டனுக்கும் பிருத்வி ஷாக்கு பீட் பண்ணியிருக்காங்க கேகேஆர் அகெயின். கோயிங் ஒன்ஸ் வாங்கிட்டாங்க. ஒரு ஓப்பனிங் பேரை பார்க்குறாங்க. நல்ல ஒரு பை தான். டெவன் கான்வே எந்த டீம் இந்த டீம் போகிறாங்க? எந்த டீம்? பஞ்சாப் ஒரு பேக்கப் ஆப்ஷனாக பார்க்குறாங்களா? இல்லை, ஓப்பனிங் ஸ்லாட்டில் யூஸ் ஆக மாட்டார். இந்த சிஸ்டம் விளையாடுதுன்றதுனால அந்த ஒரு இன்டெலிஜென்ட்டாக பிக் பண்ண மாட்டேங்குது. ரேண்டமாக பிட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கு. பட் பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். செம்ம சிமுலேட்டர். இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள். கண்டிப்பாக நான் அதை பற்றி கடைசியாக சொல்கிறேன், இது எப்படி யூஸ் பண்ணி எப்படி பண்ணணும்னு. என்னங்க சஃப்ராஸ் கான் இவ்வளோ பிட் போடுறாங்க? சஃப்ராஸ் கான் 5.25. ஓ மேன், அதுவும் யார் பிட் பண்ணுறா? குஜராத்துக்கு பேக்கப்புக்கு ஒரு 7.75. ஓ மை காட், என்னங்க ஆர்சிபி 6 crores சஃப்ராஸ் கான். அவ்வளோதான், சோல்ட். டேவிட் மில்லர் குட் பி ஒரு பேக்கப் ஆப்ஷன் ஆஃப் பிரேவிஸ்க்கு கண்டிப்பாக ஒரு பேக்கப்பாக இருப்பார். ஆனால் ஒரு 7 crores வாங்கலாம். அதுக்கு மேலாம் கஷ்டங்க. வெயிட் பண்ணுவோம்.
7.25 could be an option. 7.75 could be an option. ஆஹா வந்துட்டாருங்க. 8-9 கோடிக்கிட்ட வந்துடுவாருங்க. யாருக்கு போகிறான்னு பார்ப்போம். டெல்லி ட்ரை பண்ணுறாங்க. டெல்லி எங்கே ஆட வைப்பாங்கன்னு தெரில. அதான் அகெயின் இந்த சிஸ்டமாக விளையாடுறது கம்ப்யூட்டராக விளையாடுதுன்றப்போ அது ஒரு ஃபால்ட் இருக்குது. பட் நீங்கள் இப்போ ஒரு பிளேயர்ஸாக ஆடினீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆப்வியஸ்லி இது சோல்ட் ஃபார் 9.75 செம்ம பிக்கு போங்க. இந்த மாதிரி இந்த கேட்குறாங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் இந்த மாதிரி கேட்குற மாதிரியும் கேட்குறாங்க. கேகே செக்யூரிட்டி கேமரா கைன் டு யூ திங்க் தே ஓவர் பெய்டு? என்னை பொறுத்த வரைக்கும் ஓவர் பெய்டான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் அப்படின்னு தான். ஏன்னா சிஎஸ்கேக்கு சூட் ஆக மாட்டார். ஸோ நம்ம என்ன ஆன்சரோ அதை ஆன்சரும் பண்ணலாம். ஏன் சொல்கிறேன் ஓவர் பெய்ட்னா, அவர் அடுத்த 3 இயர்ஸ் கேகேஆர் கேம்பில் ஆடணும். அது இல்லாமல் இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்குது. பேட்டர் ஆட போகிறாரா, பவுலராக ஆட போகிறாரா, இல்லை ஓப்பனராக பண்ண போகிறாரான்னு தெரியல. இன்கேஸ் அவர் ஒரு ஆல்ரவுண்டராக ஆடலைன்னா ரோமன் பவுல் இருக்காருங்க. ஸோ ரோமன் பவுலும் ஒரு ஃபினிஷராக ஆடுவார், இவரும் ஒரு பேட்டர் ஆடுறன்றப்போ அங்கே அந்த ஆல்ரவுண்டிங் ஸ்பாட்டை யார் வர போகிறா, யார் ஃபில் பண்ண போகிறா? இம்பேக்ட் இருக்குதா? இம்பேக்ட் இல்லாமல் நீங்கள் ஒரு பிளேயர் தான் இம்பேக்ட் கொண்டு வர முடியாது. கண்டிப்பாக ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலராக தான் இருக்கணும், இல்லை ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலராக இருக்கணும். நம்ம ஆன்சர் பண்ணணும். என்ன ஆஷஸ் முடிக்கணும், ஆஷஸ் முடிச்சுட்டு T20 வேர்ல்ட் கப் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஒரு என்கேஜாக வச்சுக்கிதுங்க. இந்த கேம் நல்லாயிருக்கு, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெஸ்யூம் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா திருப்பியும் இப்போ மும்பை ஒரு பர்ஸ் தான் கம்மியாக இருக்குது. மும்பை கம்மியாக தான் வச்சே இருந்தாங்க. ஸோ என்னங்க ரவீந்திரா குட் பி அன்சோல்டு இன் மெயின் ஆப்ஷன் தான் நான் யோசிக்கிறேன். பட் ஒரு பஞ்சாப் மாதிரியான ஃப்ரான்ச்சைஸி எடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. சன்ரைசர்ஸ் போகிறாங்க. சன்ரைசர்ஸ் ஒரு ஸ்பில்லிங் ஆல்ரவுண்டருக்கு தான் பார்க்குறாங்க ரச்சின் ரவீந்திராவை. அகில் ஹுசைன் மாதிரி ஒரு பிளேயருக்கு போவாங்கன்னு நினச்சேன். இன்னும் எத்தனை ஸ்லாட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுலேயே அப்படி கேகேஆர்னும் 6.75 யார்? ராஜஸ்தான் ராயல்ஸ். அங்கிட்சன் ஒரு நல்ல ஆப்ஷனுங்க. நம்ம ட்ரை பண்ணலாம், ஒரு ட்ரை கொடுப்போமே. இவருக்கு ஒரு பட்ஜெட்டான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 crores வச்சுக்கலாம். 5 crores பட்ஜெட்னா கூட எடுக்க ட்ரை பண்ணலாம். நல்லா இருப்பாருங்க, ஒரு பேக்கப் ஃபாஸ்ட் பவுலர் ஃபார் நேத்தன் எலியஸ். 5 கோடி வேஸ்ட் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. நல்ல ஒரு பேக்கப் பிக் தான். வெங்கி ஐயர் ஒரு நல்ல. இப்போது நம்மளோட சிஎஸ்கே ஸ்குவாடை போய் பார்ப்போம். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர் கஸ் அங்கிட்சன் உள்ள வந்திருக்காரு. இப்போ 2 ஆல்ரவுண்டர் முடிஞ்சுது. 4 crores 5.25. என்னங்க ஒரு 7 கோடி வந்துடுவார் போலயே. எந்த டீமுக்கு இந்த நீட்ஸ் இருக்குதுன்னு எனக்கு தெரில. பட் ஆப்வியஸ்லி லக்னோவுக்கும் சூட் ஆவாரான்னு தெரில. 8 கோடி. Going once, going twice and sold to Lucknow Super Giants. செம பிக்கு தான், பட் எங்கே ஆட வைப்பாங்க தெரில. தீபக் ஹூடா இப்போ ஆடிட்டுருக்காருங்க. எஸ்எம் மெட்டீரியல்ஸ் சரியாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காருங்க. ஆனால் என்னென்னா சென்னைக்கு பர்ஃபார்ம் பண்ணல. ஆனால் நல்ல ஒரு ஃபினிஷராக பண்ணாங்க. ஒரு நடுவில் ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஆனார் இந்தியா அயர்லாந்து சீரீஸ்லலாம். பட் இப்போது கொஞ்சம் இன்னும் யாருக்கு எத்தனை ஓவர்சீஸ் ஸ்லாட்டு. மும்பைக்கு இன்னும் 1 இருக்குது, சென்னைக்கு இன்னும் 3 இருக்குது, ஆர்சிபிக்கு 2 இருக்குது, கேகேஆர் ஸ்டில் இன்னும் 7 பைஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். 7 3 இருக்கா? 3 8 ஓகே. அப்போ இன்னும் இருக்குது, இன்னும் 3 இருக்குது. டெல்லிக்கும் ஆர்ஆர் முடிச்சிட்டாங்க. எஸ்ஆர்ஹெச்க்கு இன்னும் 2 இருக்குது. பஞ்சாப் வாங்கியிருக்காங்க. ஒரு பஞ்சாப்க்கு ஒரு நல்ல பிக் தான் நினைக்கிறேன். லியம் லிவிங்ஸ்டன் யார் போகிறாங்க? கேகேஆர் குஜராத். இன்னும் 5 பிக்கில் எடுக்கணும் ஓவர்சீஸு. பட் லியம் லிவிங்ஸ்டன் கேகேஆர் போகிறான்னு கேட்டால் எனக்கு தெரியல. குஜராத்தும் இன்னும் 4 எடுக்கணுமா? ஆனால் 12 crores 4ன்றது கொஞ்சம் அதிகம் தான்.
ஒரு 9 வச்சுக்கலாங்க. லியம் லிவிங்ஸ்டன் ஒரு நல்ல பிக்காக தாங்க இருப்பார். 7க்கெலாம் கிடச்சா இது ஒரு ஆப்வியஸ்லி ஒரு நைஸ் பிக்கு. ஓ நல்ல பிக்குங்க. லியம் லிவிங்ஸ்டன் குட் பி அன் ஐடியல் ஆப்ஷன் ஃபார் சிஎஸ்கே. ஆப்ஷன்லேயும் தான் சேர்த்து சொல்கிறேன். நல்ல பிக்கு. ஓசி ஸ்லாட் இன்னும் 2 இருக்குது. என்னோடய கெஸ் படி நான் ஓசி ஸ்லாட்டில் இப்போ யார் ஃபில் பண்ணியிருக்கேன்னா, ஒரு கஸ் அங்கிட்சன் ஒரு பேஸ் பவுலிங் ஆல்ரவுண்டருக்கு, ஒரு ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர். ஆல்ரெடி ஜெமி ஓவர்டன், கஸ் அங்கிட்சன் ஒரே கேட்டகரியில் வருவாங்க. இப்போ இவருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு அக்யூல் ஜெயின் ஆர் ஹோல்டர் கூட நான் ட்ரை பண்ணலான்னு தான் இருக்கேன். அது இல்லைனா ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் கேட்டகரிக்காக போயிடணும். மணிந்தோ சரங்கா 7.25. ஓ மை காட், மணிந்தோ சரங்காக்கெலாம் இன்னும் மவுஸ் இருக்கா? அது லக்னோ. வான் முல்டர் செம்ம பிளேயருங்க. ஆனால் ஆப்வியஸ்லி அவருக்கு ஒரு பிளேயிங் லெவலில் ஒரு சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஸ்லாட் ஃபுல்லாக ஆகிடுது 4 ஓவர் சீசன்றனால. அதுதான் ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஆனால் இவர் நல்ல இப்போ ஜேஎஸ்கேல எடுத்திருக்காங்க. ஜேஎஸ்கேல நிறைய மணி போட்டு எடுத்திருக்காங்க பிரேவிஸ் கிடைக்கல அப்படின்னு. ஒரு நல்ல பிளேயர் ஒரு 5 crores எடுத்தால் ஒரு நல்ல பிக்காக தான் இருப்பார். பேக்கப் ஆப்ஷனாக இருப்பார். போகலாம். ஆர்சிபி மாதிரி ஒரு டீம் கூட போகலாம். குஜராத் போயிருக்காங்க. டெல்லி வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அவங்கள. டெல்லி அகைன் ப்ரைஸ் ஏற்றி விட்ருக்காங்க. டெல்லி எடுப்பாங்களா? டெல்லிக்கு இன்னும் 3 ஸ்லாட் இருக்குது. பிக் பண்ணிட்டாங்க. நல்ல பிக். Liam Livingstone is a key addition for CSK. He has a primary target for this set. Yes. இந்த மாதிரி நீங்கள் ஒரு வேர்ட்லேயே ஆன்சர் பண்ணலாம். இல்லை நீங்கள் அப்படியே இதுதான் என்னோடய ஸ்ட்ராட்டஜியாக இருந்தது, நான் இதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். நான் லியம் லிவிங்ஸ்டன் எடுத்தேன்னா சேப்பாக் ஸ்பிட்டுக்கு இது சேப்பாக்கோட கண்டிஷன்ஸ்க்கும் ஒரு ஃபினிஷராகவும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார். அவர் தான் என்னோடய ப்ரைமரி டார்கெட் அப்படின்னு கூட நீங்கள் ஆன்சர் பண்ணி எஸ்ன்னு கொடுக்கலாம். ஜஸ்ட் ஒரு நல்லா இருக்குங்க. இது ஒரு என்கேஜாக இருக்கும் பசங்க கூட, அதாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆடுறப்போ. பென் டக்கெட் டெல்லி போக வாய்ப்பு இருக்குது. டெல்லி மாதிரி ஒரு டீம் ஒரு பேக்கப் ஓப்பனர் தேவை அப்படின்றவங்களுக்கு. ஆர்சிபிஎஸ் ஃபுல் சால்ட்டுக்கு ஒரு பேக்கப் ஓப்பனர் கோயிங் ஒன்ஸ். 2.2ல் எடுக்கிறாங்களா? லக்னோ டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. லக்னோ புரிஞ்சு வச்சு டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. 7 பாயிண்ட் இருக்குது. நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது? 30 crores இருக்குது. நம்ம யார் மேலேயாவது பெருசாக போகணும். அது யாருன்னா ஒரு இந்தியன் ஆப்ஷனாக தான் இருக்கும். இந்தியன் ஆப்ஷன் யார் இருக்கான்னு பார்ப்போம் செட்டில். பெங்களூர் வாங்கிட்டாங்க. பெங்களூர் 2.6 செட்டில். ஃபின் ஆலன் ஒரு நல்ல பிளேயர் தாங்க. ரொமேலா குர்பாஸ், ஜேமி ஸ்மித். யாருக்கு போகலாம்? சரி, இந்த செட்டில் பெருசாக யாரும் இல்லை. வேணாம் ப்ரைஸ் வேணால் ஏற்றி விடலாம். 4.5 crores கொல்கத்தா. ஃபின் ஆலன் ஒரு அக்ரெசிவ் ஓப்பனர். 5.6 5.5 goes twice. Team stiff சமபிக்குங்க. கேஎஸ் பரத் போகலாங்க. கேஎஸ் பரத் would be backup option for CSK. பட் ஆல்ரெடி நிறைய விக்கெட் கீப்பர் சஞ்சு சாம்சன், உர்வில் பட்டேல், எம்எஸ் தோனி, அது இல்லாமல் யார் இருக்கா? ஒரு கார்த்திக் சர்மா மாதிரி ஒரு பிளேயரை டார்கெட் பண்ணலாம் நம்ம. அண்ட் கேஎஸ் பரத் ஃபார் 2.8 crores ஃபார் குஜராத். அகெயின் குஜராத்துக்கு போகிறாரா? போயிட்டாருங்க. சமபிக்குங்க. பேக்கப் ஆப்ஷனாக பார்க்குறாங்க. டெல்லிக்கிட்ட இன்னும் எவ்வளோ இருக்குது? டெல்லிக்கிட்ட விட்ருங்க. டெல்லிக்கு முடிஞ்சுதுங்க பஸ்ஸு. டெல்லிக்கிட்ட விட்ருங்க. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, விட்ருங்க. அவ்வளோதாங்க. ரஹமன் அல்லா குர்பாஸ். கேகேஆர் அகெயின் கேகேஆர் போவாங்க. ஒரு பிட்டை ஏற்றி விடுவோம். லக்னோ போடுறாங்க, பிட்டு போடுறாங்க. லக்னோவுக்கு பேக்கப் ஓப்பனரை பார்க்குறாங்களா? நல்ல பேக்கப் ஓப்பனர் தான். 3 crores. ஓகே. பெங்களூர் வராங்க. பெங்களூர் இன்னும் எத்தனை ஓப்பனர் எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஓப்பனிங் பென் டக்கெட் எடுத்தாங்க. பென் டக்கெட்டுக்கு அப்புறமும் இதுக்கு 2.1 நல்ல பிக் தாங்க. ரஹமலா குர்பாஸ் 3.20 crores வாங்கிட்டாங்க. இன்னும் ஒரு ஸ்லாட் இருக்குது. ஜானி பேஸ்டோ சென்னை போவோம். சும்மா ஒரு பிக்காக எடுத்து வைப்போம். களைச்சி விடுவோம். மற்ற டீமுக்கு இருக்க வேணாம். 30 crores இருக்குது. ஸ்பெண்ட் பண்ணாமல் வீட்டுக்கு போனால்.
சன்ரைஸ் அட்டாக்குங்க அவருக்கு. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டர், விக்கெட் கீப்பருங்க. 7 வந்துருவாருங்க. 7.25 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வாங்கிட்டாங்க ஒரு நல்ல பிக். 7.25 க்ரோஸ்க்கு நம்ம லிவிங்ஸ்டன் கூட 7.25 7.5 அதுக்குள்ளே எடுத்தாங்கன்னா ஒரு நல்ல பிக்காக தான் இருப்பார். ஜேமி ஸ்மித் சென்னை போகலாங்க. சென்னை மாதிரி ஒரு ஃப்ரான்ச்சைஸி எடுத்து ஒரு பேக்கப்பாக வச்சுக்கலாம். சஞ்சு சாம்சன் போன வாட்டி இன்ஜுரி ஆன மாதிரி இன்ஜுரி ஆனால் ஒரு ஐடியல் பேக்கப்பாக இருப்பார். ஆனால் ட்ரபுள் கொடுப்பாங்க. ஒரு ஓவர்ஸ்லீவ் ஸ்லாட் வரணும், திருப்பி யாராவது ஒருத்தவங்க ட்ராப் பண்ணுற மாதிரி ஒரு கண்டிஷன் வரும். யார்கிட்ட பர்ஸ் இருக்குது? 4 பஞ்சாப் கிட்ட 4 க்ரோஸ் இருக்குது. இன்னும் 1 க்ரோ இருக்குது. மும்பை ஆர்சிபிட்ட 4 க்ரோஸ் இருக்குது. என்னங்க 7 கோடி போயிட்டாருங்க ஜேமி ஸ்மித்து. நல்ல பிக்கா குஜராத்துக்குன்னு கேட்டிங்கன்னா தேவை இல்லை, பட் அது எடுத்துட்டாங்க. டிகாக் இந்த செட்டோட கடைசி பிளேயர் டிகாக். எவ்வளோக்கு போகிறாருன்னு பார்ப்போம். 1.8 க்ரோஸ். லக்னோ மாதிரி ஒரு ஃப்ரான்ச்சைஸி அகெயின் எடுத்து வச்சுப்பாங்களா? பஞ்சாப் போகிறாங்க. பஞ்சாப் எதுக்கு போகிறாங்கன்னு தெரியல. சென்னை ஒரு விட்டு போட்டு விடுவோம். நல்லா பிளேயருங்க, பேக் ஓப்பனராக யூஸ் பண்ணலாம். லக்னோ விட மாட்டாங்க. ஓகே லக்னோ வச்சுக்கோங்க உங்களுக்கு தான். அடுத்த செட் பார்ப்போம். அடுத்த ஒரு ஆல்ரவுண்டிங்காக ஃபாஸ்ட் பவுலிங் செட்டானு. ஃபாஸ்ட் பவுலிங் தான். ஜேக்கப் டஃபி, ஃபஸ்லக் ஃபரூக்கி, மத்திஷா பத்திரானா, ஆகாஷ்தீப் இருக்கார், மத்திஷா பத்திரானா இருக்கார். நல்ல பேக்கப் பவுலர்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம யாருக்கு போகலான்னு சொல்லுங்கள். என்னோடய சாய்ஸ் ஐடியல் சாய்ஸாக பார்த்தீங்கன்னா நான் ஜேக்கப் டஃபியை யோசிச்சிருந்தேன். பட் ஒரு ப்ரூவன் கமாடிட்டியாக போகணும்னா ஓகே பார்ப்போம், சர்ப்ரைஸ் பண்ணுவோம். 6.75 காட்ஸி நல்ல பிக் தான். 6 ஒரு பேக்கப் ஆப்ஷன் ஓப்பனர், சரி ஒரு ஃபாஸ்ட் பவுலர். சிவம் மாதிக்கு இவ்வளோ மவுஸ் இருக்குது. சொல்லிட்டு ஆர்ஆர் ஆண்ட்ரஸ் நார்கே யாருக்கு போகிறாரு? சன்ரைசர்ஸ் 6.5 க்ரோஸ். மத்திஷா பத்திரானா வாங்குவோமா? 10 க்ரோஸ்க்குள்ளே கண்டிப்பாக வந்தாருன்னா வாங்கிடலாங்க. ஒரு பேக்கப் ஆப்ஷனாக தான் இருப்பார். அப்படி இல்லைனா ஒரு ஹோல்டர் மாதிரி ஒரு பிளேயருக்கு போகலாம். நிறைய வாய்ப்பு இருக்குது. 4 ஒரு விட்டு போடலாம். கேகேஆர் வராங்க. கேகேஆர்கிட்ட கொடுத்துடக்கூடாதுங்க. அப்படி கொடுத்தா கூட கொஞ்சம் ப்ரைஸ் டேக் ஏற்றி விட்டு தான் கொடுக்கணும். வச்சுக்கோங்க 10 க்ரோஸ் நல்ல பிக் தான், வச்சுக்கோங்க. இன்னும் ஒன் க்ரோஸ் நான் உங்களுக்கு தரேன், வச்சுக்கோங்க. தேங்க்யூ கேகேஆர், குட் பை. என்னங்க திருப்பி பிட் பண்ணுறாங்க? கொடுத்துருவாங்களா? 11 க்ரோஸ் எங்களுக்கு பர்ஸ் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி எனக்கு ஓகே கேகேஆர் பாய், வச்சுக்கோங்க. மத்திஷா பத்திரானா கேகேஆருக்கு சொல்லிட்டாரு. கேமரா கிரீனையும் வாங்கிட்டாங்க கேகேஆர். இவரையும் வாங்கியிருக்காங்க 12 க்ரோஸ்க்கு. பட் அவங்க இன்னும் நிறையா ஸ்லாட் ஃபில்ஸ் பண்ணணுங்க. குஜராத் வாங்கியிருக்காங்க. இந்த ஸ்லாட் நம்மளுக்கு தேவையில்லை. இதோட நம்ம இந்த செட்டை ஸ்கிப் பண்ணிக்கலாம். யார் ஷோல்டர் இருக்குன்னு பார்ப்போம். ஆகாஷ்தீப் ராஜஸ்தானுக்கு,
அஸ்லக் ஃபருக்கி நல்லா பிக் ஃபார் பஞ்சாப், ஒரு பேக்கப் ஆப்ஷன். ராகுல் சஹர் ஒரு இந்தியன் ஆப்ஷனாக சென்னை எடுக்கலாங்க. சென்னை போக நிறைய வாய்ப்பு இருக்குது. யாருக்கிட்டேயுமே இப்போ பர்ஸ் இல்லை. எஸ்ஆர்ஹெச் அண்ட் எஸ்ஆர்ஹெச் தான் நம்மளுக்கு ஒரு காம்படிட்டிவாக இருப்பாங்க. இவர் ஒரு ஸ்பின்னருங்க. ரவி பிஷ்ணா ஸ்லைடராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. பட் ராகுல் சார் இஸ் ஸ்பின்னருங்க. நிறைய சென்னைக்கு அகேன்ஸ்டாக நிறையா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சென்னை விக்கெட்ஸ் அவருக்கு சூட் ஆகும். போகலாம். நம்மகிட்ட பர்ஸ் இருக்குது. ஸோ ஒரு இந்தியன் ஆப்ஷன்றப்போ போகலாம். நான் ஆப்வியஸ்லி போவேன். எனக்கு இவர் வேணும் பர்சனலாக, ஒரு நல்ல ஸ்பின்னர். பட் ராஜஸ்தான் ராயல்ஸ்ட்டு பர்ஸ் இல்லைன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் ஃபஸ்ட்டு போயிருப்பாங்க. 11 crores வரைக்கும் கூட போகலாங்க. வேறு வழி கிடையாது. ஓகே, நம்ம எப்படி 10 ரன் ஆக் பண்ணோமோ அதை நம்மளுக்கு பண்ணுறாங்க சன்ரைசர்ஸ். 10.75 போவாங்களா? 11னா நான் விட்டுருவேங்க, வச்சுக்கோங்க அப்படின்னு. நல்ல பிக் தான், ஒருத்தவள் பிக் தாங்க. 11ல் ஆட வைக்கலாம். சன்ரைசர்ஸ் போவாங்க கண்டிப்பாக. சன்ரைசர்ஸ் எடுத்து வச்சுப்பாங்க. லக்னோ நல்ல பிக். அகில் ஹுசைனுக்கு யார் போவான்னு பார்ப்போம். மும்பை இந்தியன்ஸ் கால் கொடுத்துருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் ஒரு வெஸ்ட் இண்டீஸ் ஹிட்டர். மும்பை வாங்கிட்டாங்க. மும்பைக்கு பர்ஸ் காலி, முடிஞ்சது. ரஹ்முல்லா குர்பாஸ் கேகேஆர் வாங்கியிருக்காங்க. நல்ல பிக். ரவி பிஷ்னாய் நம்மளுக்கு தேவையில்லை ஆல்ரெடி. கொஞ்சம் சர்ப்ரைஸ். சன்ரைசர்ஸ் நம்மளுக்கு ஏற்றி விட்டு நல்லா பிக்காக வாங்கிட்டு போயிட்டாங்க. பிரசாந்த் வீர் இருக்கார் இந்த செட்டில். பிரசாந்த் வீருக்கு போகலாம். தேஜஸ்வி சிங் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். நம்ம வீடியோவில் பார்த்துருப்போம். ஒரு அண்டர் ரேட்டட், ஒரு டொமஸ்டிக் பிளேயர். அடுத்தது ராஜவர்தன் அங்கரேக்கர் ஒரு நல்ல பிளேயர். ரட்சித் ஐயர் இவரும் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். துஷார் ரஹேஜா ஒரு நல்ல பிக்கு. இது ஒரு விக்கெட் கீப்பர் ஸ்லாட் நினைக்கிறேன். விக்கெட் கீப்பரும் ஏடன் டாம், ஏடன் டாம் ஒரு ஆஃப் ஸ்பின்னர். நம்ம பார்த்து நிறைய பேர் இந்த ஸ்லாட்டில் தான் வராங்க. இது 7th செட்டு போல். 7th ஸ்லெட்டில் நிறைய பிளேயர்ஸ் வந்துட்டுருக்காங்க. ஆல்ரவுண்டர் பார்ப்போம். ஆல்ரவுண்டரில் யார் யார் இருக்காங்கன்னு. ஜெய்சன் ஹோல்டர் எந்த செட்டில் வராரு? 12th செட்டில் வந்துட்டுருக்காரு. ஓகே, கண்டினியூ நார்மல் கொடுத்தீங்கன்னா கண்டினியூ பண்ணிக்கலாம். இதுலேருந்தே அப்படியே கண்டினியூ ஆகும் ஒன்று ஒன்றா. இந்த செட்டில் யார் யார் இருக்கான்னு பார்ப்போம். பெரிய ஆப்ஷன்ஸ்க்கு யாரும் போக வேணாம். அபினவ் மனோகர் குவைட் பிட் டார்கெட் பண்ணலாம். ஒரு ஃபினிஷிங் ஆப்ஷன் பேக்கப்பாக இருப்பார். பட் இவரே 1 crore போகிறாங்க. சன்ரைசர்ஸ் கிட்ட தான் இப்போதைக்கு நம்மளோட 5 crores வச்சுருக்காங்களா? ஓகே, 1 crore வந்துட்டார். 85 lakh, 90 lakh, 95 and 1 crore. 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 2 crores, 2.40. யாருக்கு போகிறா? சன்ரைசர்ஸ் அகைன் பிக் பண்ணியிருக்காங்க. அன்மோல்பிரீத் சிங் நல்ல பையாக இருப்பார். சென்னை கண்டிஷனுக்கு நல்லா சூட் ஆவார்னு நான் நினைக்கிறேன். ஒரு பேட்டர், ட்ரபுள் பண்ணியிருக்காருங்க, நிறையா ஆடி இருக்காரு பேட்டராக. ஒரு பேக்கப் ஆப்ஷனாகவும் இருக்கலாம். நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா ஒரு 1.5 crores 12 crores இருக்குன்றப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு 3 crore கண்டிப்பாக எடுக்கலாம். நல்ல பிக்காக தான் இருப்பார். $2.40. நல்ல பிக் தாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல பிக், நல்ல ஆப்ஷனாக இருப்பார். சென்னை கண்டிஷனில் சூட் ஆவார். அது இல்லாமல் நடுவில் கொஞ்சம் டவுன் ஆனார். பட் ஒரு நல்ல பிக்கு, நல்ல ஒரு பிளேயர் தான். பெங்களூர் 1.20 அதர்வா டைடே. யாஷ்துல் ஒரு பேக்கப் ஓப்பனராக யோசிக்கலாம்.
நம்மளுக்கு இந்த செட்டு தேவையில்லை, முடிஞ்சது. நல்ல ஒரு பிக். இந்த செட்டில் பிரசாந்த் வீர் ஆப்வியஸ்லி நம்ம போக போகிறோம். பிரசாந்த் வீருக்கு அடுத்து ஒரு தேஜஸ்வி சிங், ரட்சத் ஐயர் ஆர் ஆகாஷ் மத்வால். ஆகாஷ் மத்வால் 7th செட்டு 8th செட்டு 7th செட்டில் வரல, 8th செட்டில் வரார். ஆகாஷ் மத்வாலுக்கு போக போகிறோம். அதை தொடர்ந்து நம்மளுக்கும் இன்னும் ஒரு 4 players தான் எடுக்க முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளும் போக முடியும். 4 players யாருன்னு பார்ப்போம். 20 crores இருக்குது, 10 crores இருக்குது. 4 playerஸில் கண்டிப்பாக பிரசாந்த் வீர் உள்ளே இருக்கார். பிரசாந்த் வீர் அடுத்து யார் வராங்கன்னு பார்ப்போம். கொல்கத்தா இடம் ஒரு ஆப்பிள் அதான் ராஜஸ்தான் பிக் பண்ணியிருக்காங்க. சன்வீர் சிங் பஞ்சாப் 1 crore. ஹர்ஷ்வர்தன் அங்கரேக்கர் இவர் ஒரு டேலண்ட்டுங்க. ஆனால் இவருக்கு நிறைய இன்ஜுரி ப்ராப்ளம்ஸ், அது இல்லாமல் ஒரு லைன் அண்ட் லென்த் ப்ராப்ளம், அது இல்லாமல் பேட்டிங் நியூஸில் இருக்குது. பட் ஒரு அண்டர் 19 நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ராஜஸ்தான் பெங்களூர் நல்ல பிக் தான். கொல்கத்தா அகெயின் 75 lakhsக்கு. அக்யூப்தர் could be an option for CSK. அக்யூப்தருக்கு ட்ரை பண்ணலாம். ஒரு வந்துருவாங்க 90 lakhs எடுக்கலாங்க. 90 lakhs விட்டாங்கன்னா மற்ற டீமுக்கு அது ஒரு வாங்கிட்டோம். நல்ல பிளேயர். இன்னும் ஒரு ஓவர்சீஸ் ஸ்லாட் ஃபில் பண்ணணும் அந்த நாளில். சிவன் குமார், மஹிபால் கண்டிப்பாக ஆர்சிபி போவாங்க. கேகேஆர் பேக்கப்ஸை ஃபில் பண்ணிட்டு வராங்க கொஞ்சம் கொஞ்சமாக. பிரசாந்த் வீருக்கு நம்ம போக போகிறோம். 60 lakhs நல்ல ஆப்ஷன் தான். பிரசாந்த் வீர் பெரிய ஸ்கவுட் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர், இல்லை சென்னை ஸ்கவுட் பண்ணதுக்கப்புறம். பட் பெங்களூர் ஆப்வியஸ்லி பெங்களூர். ஓகே, அண்ட் பிரசாந்த் வீர் இஸ் ஃபைனலி ஹியர். 70 lakhsக்கு. தனிஷ் கோட்டியா, ஸ்கிப் த செட், பாய். தேவையான பிளேயர்ஸ் அழகாக எடுத்துகிட்டு ஸ்கிப் த செட் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். மல்டி பிளேயர் விளையாடுறப்ப இந்த மாதிரி கொடுக்க முடியாது, ஏன்னா எல்லாரோட கன்சர்னும் வேணும், எல்லாருக்கும் ப்ரைஸ் ஏற்றி விட்ற இதெல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த செட்டில் வந்து நம்ம யாருக்கு போகலாம்? கார்த்திக் சர்மாவுக்கு போகலாமா, இல்லை ஒரு பேக்கப் விக்கெட் கீப்பர் துஷார் ரஹேஜா ஒரு நல்ல பிக்காக இருப்பாருங்க எனக்கு தெரிஞ்சு. துஷார் ரஹேஜாவுக்கு போகலாம். துஷார் ரஹேஜா போகலாம். நல்ல பிக்கு. கொல்கத்தாவுக்கு இவர் ஒரு நல்ல பிக்காக இருப்பார். கார்த்திக் சர்மா துஷார் ரஹேஜா ஒரு மிடில் ஆர்டர் ஹிட்டர். ஓகே, மிடில் ஆர்டர் ஹிட்டர் போவோம். கிடச்சாருன்னா லக்கு. நல்ல பிக்குங்க. இப்போ நம்மளோட ஸ்லாட்டில் நம்ம எத்தனை பேரை பிக் பண்ணியிருக்கோன்றத வச்சு பார்ப்போம். இப்போ நம்ம புதுசாக பிக் பண்ணது 1 2 3 4 5 6 7 பிளேயர்ஸ் நியூவாக பிக் பண்ணியிருக்கோம். இந்த 7 ஸ்லாட்டை அவங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அனுபவ் சிங் மேலே வச்சுருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஒரு பேட்டராக பார்க்க மாட்டாங்க, ஆனால் ஒரு நல்ல ஹிட்டர் தான். கார்த்திக் சர்மா மிடில் ஆர்டரில் வருவார். இன்கேஸ் யாருக்காவது இன்ஜுரி ஆனால் மிடில் ஆர்டரில் ஆடுவார். அங்கிட்சன் அவர் ஒரு பேக்கப் ஆப்ஷன் ஃபார் இன்கேஸ் இவர் ஆடினார்னா, ஃப்ரண்ட் லைனில் ஜேமி ஸ்மித் ஆடினார்னா அங்கிட்சன் ஒரு நல்ல பவர் பிளே பவுலர். அது இல்லாமல் ஒரு பேக்கப் ஆப்ஷனாக நேத்தன் எலியஸ்க்கு காட்ஸே இருக்கார். காட்ஸே பர்ஃபார்ம் பண்ணுறதில்ல, பட் அதை நான் அவசரப்பட்டு பிட் பண்ணிட்டேன் தெரியாமல், அதனால் வாங்கிட்டோம். மற்றபடி இல்லை, நானும் ஒரு மேட் என்ட்ரியில் டஃபி தான் போயிருப்பேன். ராகுல் சார் குவைட் ஒரு எக்ஸ்பென்சிவ் பை தான், அதில் மாற்று கருத்து இல்லை. பட் சன்ரைசர்ஸ் அழகாக ப்ளே பண்ணிட்டாங்க. இவரை நம்ம தலையில் கட்டிட்டு அவங்க பிஷ்னாய் 3 கோர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. லியம் லிவிங்ஸ்டன் ஒரு நல்ல ப்ரைஸ் தாங்க. 7.75 குட் பி நல்ல ப்ரைஸ் தான். நான் போன வாட்டி ஆர்சிபிக்கு
8 கிட்ட வாங்கினாங்க, 8 crores கிட்ட வாங்கினாங்க. அகிப் த 90 lakhs நல்ல பிக்கு, 70 lakhsக்கு பிரசாந்த் வீர் நல்ல பிக்கு. பட் இதை தாண்டியும் நிறையா ஆப்ஷன்ஸ் போவாங்க. இன்னும் ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஆனால் நம்மக்கிட்ட 7 கோடி இருக்குது, நம்ம என்ன பண்ண போகிறோன்னு தெரில. கண்டிப்பாக ஷார் ரஹேஜா யாருக்கு போகிறான்னு பார்ப்போங்க. டெல்லி வராங்க, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். அண்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சூப்பர் பிக் தான், பேக்கப் ஓப்பனர். ஸ்கிப் த சைடு மனிஷ் பேடி யாருக்கு போயிருப்பார்? ஓ டெல்லி. இன்கேஸ் நம்ம ஸ்டார்ட் ஆக்சிலரேட்டட் ஆக்ஷன் அப்படின்னு கொடுத்தா யாரெல்லாம் அன்சோல்ட் ஆனாங்களோ அவங்களாம் இதில் வந்துடுவாங்க. அதுலேயும் நீங்கள் வந்து அப்படியே ஸ்கிப் த செட் கொடுத்துக்கலாம். ஸ்கிப் த செட் கொடுத்து அடுத்த இதுக்கு போய்க்கலாம். மத்வால் 60 நல்ல பை. விக்னேஷ் புட்டு நம்ம இன்னும் ஒரு பிளேயருங்க, நான் அந்த பிளேயர் பற்றி தான் பேசணும். ஸ்கிப் த செட் ப்ரோ, பாய் ப்ரோ. எல்லாருமே அன்சோல்ட் ஆகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் வராருங்க, இவர் யார் வராரு பாருங்க, ஸ்டீவ் ஸ்மித் இருக்கா இந்த செட்டில் பெரிய. இதுக்கப்புறம் மோஸ்ட்டாக எல்லோரும் அன்சோல்டு தான் ஆகிட்டு இருப்பாங்க. நம்ம பர்ஸ் இல்லை யாருக்கிட்டையுமே பெருசாக, அதை தாண்டி ஃபில் பண்ணிட்டாங்க எல்லாருமே. பட் இதுவாக பார்த்தீங்கன்னா வந்தாருங்க நம்ம வாங்கியாச்சு. மைக்கேல் பிரேஸ்வெல் குட் பி an ஆப்ஷன் ஆல்சோங்க. இன்கேஸ் ஏன் லிவிங்ஸ்டன் எக்ஸ்பென்சிவாக போயிட்டாருன்னா அந்த இடத்துல பிரேஸ்வெல் மாதிரி ஒரு ஆள் எடுக்கலாம். பென் வாஷியஸ் அவரும் ஒரு நல்ல பாஸ் போடுறாங்க, பென் வாஷியஸ்க்கு போகலாம். ஓகே, நம்ம இப்போது எல்லாருமே ஃபில் பண்ணிட்டாங்க. மும்பை இந்தியன்ஸ்க்கு காசு இல்லை, 25 22. ஓகே, எல்லாருமே ஓரளவுக்கு முடிச்சிட்டாங்க, ஆப்ஷனும் முடிஞ்சுது. இப்போ இதை தாண்டினதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா எண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சிடும். எண்ட் ஆப்ஷன்னா முடிஞ்சதுக்கப்புறம் இது நீங்கள் புதுசாக சைன் பண்ண பிளேயர்ஸ் டாப் பைஸ், உங்கள் டீமுக்கு டாப் பைஸ் என்ன, நம்ம டீமுக்கு ராகுல் சஹர், அது மாதிரி ஒரு டீமுக்கும் காட்டும். ஸ்டீல் டீல்ஸ் யார் ஸ்டீல் பண்ணியிருக்காங்க, ரவி பிஷ்ணா திருப்பி ஆப்வியஸ்லி அது ஒரு ஸ்டீலுங்க. நம்மளும் வந்திருக்கோம். பிரசாந்த் வீர் டார்கெட் மிஸ்ட், அதாவது நம்ம போய் எதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. மேக்ஸிமம் பிட் வந்து இவ்வளோ பண்ணியிருக்கோம், ஆனால் மிஸ் பண்ணிட்டோம். கேமரான் க்ரீனுக்கும் அதே தான், இவ்வளோ பண்ணி மிஸ் பண்ணியிருக்கோம். டேவிட் மில்லருக்கு இவ்வளோ பண்ணி இவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கோம். ராணி பெஸ்ட்டாக இவ்வளோ பண்ணி இவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கோம். கேஎஸ் பாரத்துக்கு இது மாதிரி கிட்ட போய் மிஸ் பண்ணதெல்லாம் அதுவும் காட்டுறாங்க. நல்ல ஒரு செம ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் செம டெவலப் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் இப்போ நம்ம 11 செலக்ட் பண்ணுவோம். 11 பிளேயிங் 11 என்ன, அது இல்லாமல் இம்பேக்ட் சப்பும் இருக்குது. நம்ம பிளேயிங் 11 ஆப்வியஸ்லி ஓப்பனிங் வித் ஆயுஷ் மாத்ரே, சஞ்சு சாம்சன், அண்ட் 1 டவுனில் ருத்ராஜ் கைக்வாட். அதை தொடர்ந்து உருவில் பட்டேலுங்க ஆர் கார்த்திக் சர்மா குட் பி an ஆப்ஷன் ஆல்சோங்க. கார்த்திக் சர்மா ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இல்லை, பட் நான் சல்மான் நிசார் ட்ரை பண்ணியிருப்பேன். சல்மான் நிசார் ஆப்வியஸ்லி என் ஸ்லாட் ஃபில் ஆகிடுச்சு. சல்மான் நிசார் கார்த்திக் சர்மா ஒரே மாதிரி தான் ஆடுவாங்க, ஆனால் அவர் லெஃப்ட் ஹேண்டர். ஆப்வியஸ்லி வந்திருக்கலாம் உருள் பட்டேல் பதில், பட் ஓகே உருள் பட்டேல் ப்ரூவ் பண்ணுறாரு. அப்போ நம்ம எதுவும் பண்ண முடியாது. ப்ரூவ் பண்ணுறான்றப்போ ஆட வச்சு தான் ஆகணும். என்ன போன வருஷம் ஃபெயில் ஆன டைமில் அவர் வந்து சென்னைக்கு ஒரு ஐடியில் நின்னார். இங்கேயா நம்ம ஆள் பிரேவிஸ் பேட் ஸ்விங், பிரேவிஸ் வந்துட்டார். அப்புறம் ஒரு ஆல்ரவுண்டர் சிவம் தூபே, அதுக்கப்புறம் இன்னொரு ஆல்ரவுண்டர் லியாம் லிவிங்ஸ்டன் ஆடலாம். லியாம் லிவிங்ஸ்டனோட டாப் 7 செம்மையாக செட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பிரசாந்த் வீர் அங்கே வரலாம். பிரசாந்த் வீர் ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கும். இப்போதைக்கு ஒரு 2-3 பிளேயர்ஸ் வந்துட்டாங்க. அப்படி இல்லைன்னா ஆப்வியஸ்லி தோனி இல்லாமல் தான் நான் செலக்ட் பண்ணுறேன். தோனி இல்லை அதோட ஒரு நூர் அகமத், கலீல் அகமத், நேத்தன் எல்லிஸ் 11 செட் ஆகிடுச்சு. இங்கே இன்கேஸ் ஒரு ஃபாஸ்ட் பவுலர், அப்படி இல்லைன்னா பிரசாந்த் வீரை இம்பேக்டாக எடுத்துக்கிட்டு அன்ஷுல் கம்போஜ் ஒரு பவர் பிளே பவுலராக உள்ளே வரலாம். இல்லை ஒரு ஹிட்டர் நாங்கள் உள்ளே கொண்டு வரோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி அங்கே ராமகிருஷ்ண கோஷ் இருப்பாருங்க. அது இங்கேருந்து செலக்ட் சப்பில் அதுக்கு போயிட்டு ஐடியல் பிக்ஸ் யார் யாருன்னு பார்ப்போம்.
ஆப்வியஸ்லி ஒரு லெகி இருப்பார் அங்கே. யார் அவர்? ஃபஸ்ட்டு ப்ரிஃபரபிள் ஆப்ஷன் ராகுல் சஹர். அப்புறம் ஐகுப்தர் ஒரு பவர் பிளேலையும் போடலாம், இங்கேயும் போடலாம். அதுக்கப்புறம் ஒரு கார்த்திக் சர்மா பேட்டிங்கில். இம்பேக்டில் தோனி போட்டு தான் ஆகணும். பட் என்னோடய ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா தோனி இல்லாமல் பவர்ஃபுல்லாக தாங்க இருக்குது டீம். ஸோ நீங்கள் இம்பேக்டில் தோனியை கொண்டு வரலனாலும் அங்கே ஒரு கார்த்திக் சர்மா மாதிரியான ஒரு பிளேயர் இம்பேக்டில் வந்து உங்களுக்கு கேம் சேஞ்ச் பண்ண முடியுன்றப்போ பிரசாந்த் வீரோ இல்லை வந்து ஒரு கார்த்திக் சர்மா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கும் அப்படின்ற ஒரு பேட்டர்ஸ்க்கும் நீங்கள் போகலாம். கார்த்திக் சர்மா இங்கே ஆல்ரெடி போட்டேனா. அப்போது நீங்கள் ராமகிருஷ்ணா கோஷ் மாதிரி ஒரு ஹிட்டருக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஒரு ஆல்ரவுண்டர் ஒரு பேட்ஸ்மேனாக ஆடிட்டுருக்காரு. பட் என்னோடய கெஸ் படி ஒரு பிரசாந்த் வீருக்கு போகலாம். நல்லா தாங்க இருக்குது. டாப் ஆர்டரில் ஆயுஷ் மாத்ரே, சஞ்சு சாம்சன், குஜராத் கைக்வாட், உரில் பட்டேல், பிரேவிஸ், சிவம் தூபே, லியம் லிவிங்ஸ்டன். இங்கே லேக் ஆகிறது இந்த டாப் 7ல் ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தான். அந்த லெஃப்ட் ஹேண்டர் மட்டும்தான், ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர். தாண்டதுக்கப்புறம் நூர் அகமது, கலீல் அகமது, நேத்தன் எலிஸ், அன்ஷுல் கம்போஸ். இம்பேக்டில் இன்கேஸ் ஒரு ஃபஸ்ட் பவுலிங்காக இருந்தால் ஃபுல் பேட்டர்ஸாக நூரை எடுத்துகிட்டோ இல்லை வந்து கலீல் அகமது எடுத்துகிட்டோ ஒரு கார்த்திக் சர்மா மாதிரியான ஒரு ஆள் அங்கே ஃபிட் ஆன் பண்ணலாம். டாப் ஆஃப் த ஆர்டர் போய் ஆடலாம். இல்லை ஏர்லி விக்கெட்ஸ் வந்து ஒரு ஃபிட் ஆன் பண்ணலாம். பிரசாந்த் வீராக இருக்கலாம். அப்படி இல்லை பவுலிங்ன்றப்போ நீங்கள் வந்து உரில் பட்டேலை ட்ராப் பண்ணியோ இல்லை வந்து ஆயுஷ் மாத்ரேவை ட்ராப் பண்ணியோ இன்னொரு ஐகுப்தர் ஆர் ராகுல் சஹர் ஷேயஸ் கோபால் மாதிரி எடுத்துகிட்டு வரலாம். இப்போது இது முடிச்சிக்கலாம் இதோட இந்த வீடியோவை. இதை எப்படி நீங்கள் விளையாடணுன்னு நான் சொல்கிறேன். ஜஸ்ட் கூகுள் போங்க. ஐபிஎல் இருங்க, கூகுள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்படி தான் வரும். நீங்கள் மாக் ஆக்ஷன் ஐபிஎல் மாக் ஆக்ஷன்னு போட்டிங்கன்னா இதுதான் வரும். ஐபிஎல் மாக் ஆக்ஷன் சிமுலேட்டர் 2025 போட்டிங்கன்னா சிங்கிள் பிளேயர், மல்டி பிளேயர், போஸ்ட் ஆக்ஷன் நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி விளாண்டுறோம், சைன் இன் டு சேவ் த ஸ்டாட்ஸ் எப்படிலாம் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பீட்டா பாக்ஸ். அது மல்டி பிளேயர்னால் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆடலாம். ஆக்சிலேட்டட் பேஸ் இருக்குது, கம்யூனிட்டி ட்ரெண்ட்ஸ், அந்த மாதிரிலாம் அல்காரிதம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஒரு நல்ல கேம், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. அண்ட் போஸ்ட் ஆக்ஷனில் என்னென்ன பண்ணுறது, சைன்இன் பண்ணால் கண்டிப்பாக காட்டும். ஸோ இது ஒரு லைவாக போடலான்னு நினச்சேன். பட் என்னால் லைவ் போட முடியல. தேங்க்யூ. திஸ் இஸ் கிரிக் வைப்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.